ஹாய் மக்களே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள். ஸோ புத்தாடைகளோட பட்டாசோட எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் பலகாரம் பண்ணணும், நம்ம இந்த டே எப்படி ஃபுல்லாக ஃபன் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தீபாவளி காலையில் எடுத்த வீடியோஸ் இது எல்லாமே. ஸோ நான் காலையிலே எந்திரிச்சு நான் பாப்பா அவங்க 3 பேருமே எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நான் புது நைட்டி, அதாவது சுடிதார் சாரியெல்லாம் நான் எதுவும் கட்டலை, புதுசாக நைட்டி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த நைட்டியை தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நைட்டி போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே சமைக்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் என்னென்ன சமைச்சேன் தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னா, வெள்ளை சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, உளுந்த வடை, சுழியம் அப்படின்னு சொல்லி ஒன்று சுட்டேன். அதாவது கடலைப்பருப்பில் செய்கிறது. நாங்கள் எங்கள் சைடில் சுழியம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் சுழியம் எல்லாம் பண்ணி எங்கள் மாமனார், எங்கள் அப்பா, எங்கள் 3 பேர்த்துக்குமே வச்சு படையல் போட்டு நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சு காக்காய்க்கும் படையல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பார்த்தோன்னா எங்கள் சைடில் தீபாவளி அன்னைக்கு இப்போ இறந்த முன்னோர்களுக்கு நாங்கள் படையல் வச்சு புது துணியெல்லாம் வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் புது துணியை உடுத்துவோம். எங்கள் பாப்பா ஆல்ரெடி காலையிலே ஒரு புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. தீபாவளிக்குன்னு எடுத்த ஸ்பெஷலாக ட்ரெஸ் என்னோடய சாரீ, சுடிதார்ஸ் எல்லாமே சாமிக்கிட்ட தான் வச்சுருந்தோம். நாங்கள் எங்கள் சைடில் இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என்ற வீட்டு பிள்ளையுமே என்ற அம்மனியுமே நாங்கள் வெடி வெடிக்க வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ட உடனே படுத்து கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் நான் பண்ண மிஸ்டேக் தான் இது. தீபாவளி அன்னைக்கு எந்திரிச்சது எல்லாமே நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சமையல் வேலை மட்டும் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2 மணிக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிடவே ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டுக்கார் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் தீபாவளி அன்னைக்கே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வெடி வெடிக்கும்போது மணி 2:30 3 மணி ஆகிடுச்சு. அப்புறம் நானும் என்ற பிள்ளையும் தான் கீழே போய் ஃபஸ்ட்டு வெடி நான் வச்சு 1000 வாட் சரம் வச்சு நல்லா வெடிச்சிட்டு நானும் என்ற பிள்ளையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து வெளியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க சுற்றி முற்றி. ஸோ வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய தீபாவளி ட்ரெஸ் இது தாங்க, அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தான். இது கொஞ்சம் வெஸ்டர்னாக இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ற அம்மனியோட ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நான் செலக்ட் பண்ணது அந்த அம்மனிக்கு ரொம்ப 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 நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சுடிதாருக்கு ஷால் இருக்குது. நான் வெடி வெடிக்கிறதுனால ஷால் போடாமல் வீடியோ எடுத்திருக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஸோ நான் வெடி வைக்கிறது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நான் வச்சிட்ருக்கிறேன். அதனால் வேறு எங்கேயும் போகலை. அதனால தான் மேலே ஷால் போடவே இல்லை. உடனே அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் வருங்க. அதனால தான் நானே சொல்லிட்டேன் இப்போவே. ஸோ இந்த தீபாவளி எனக்கு சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சுமாராக தாங்க போச்சு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நாங்கள் காலைலேருந்து கிச்சனுக்குள்ளாரே நின்று நைட்டும் கிச்சனுக்குள்ளார சமையல் வேலைக்கு போயிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு டயர்டாகிடுச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் பக்காவாக எல்லாம் சூப்பராக வெடி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது என்னோடய தீபாவளிக்கு நான் எடுத்த சாரீங்க. இது சுடிதார், சாரீ 2மே எடுத்திருந்தேன். ஸோ சாரீ நான் அந்த அன்னைக்கு வேர் பண்ணல. இது நான் தீபாவளி முடிஞ்சு மறுநாள் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஃபோட்டோ மட்டும் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ சுடிதார், ஃபோட்டோஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நானே என்ற வீட்டு அம்மனியும் எடுத்துகிட்டு 2 3 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. இன்ஸ்டாவுக்குலாம் எல்லாமே ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டு. ஸோ அதனால் நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சாயந்தரமா பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம கூட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கொஞ்சம் கேரளா கேர்ள்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் சரி நைட்டுக்கு பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி தான் நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ண போகிறேன். எத்தனை கிலோ அப்படின்னா ரைஸ் 3 கிலோ, சிக்கன் 2 கிலோ எடுத்திருந்தேன். அது போக 2.5 கிலோ சிக்கன் கிரேவிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் வந்து பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக தான் பண்ணியிருந்தேன். ஓகே தான். எனக்கு சூப்பர் டேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓகே சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா எந்த ஒரு மசாலா பொருட்களுமே வந்து நான் கடையில் வாங்கி ஆட் பண்ணவே இல்லை. நம்ம வீட்டிலேயே ஏற்கனவே நான் கைப்பட அரைச்சி வச்சிருந்த மசாலா தான் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ நான் எப்படி பிரியாணி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஒரு வீடியோவா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல பெரிய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நான் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது கடைசியில் எனக்கு வந்து பெரிய ஒரு ஒரு 10 நிமிஷம் வேலை எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த பெரிய ஒரு அண்டாவோ குண்டாவோ வச்சு நல்லா காஞ்சிருச்சு பாத்திரம். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 500 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஸோ எண்ணெய், அப்புறமா வந்து நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு பிடிக்கும் நெய் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து. ஓகேங்களா? ஏன்னா பிரியாணிக்கு நெய் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஸ்மெல்லு. ஸோ அதுக்காக நான் வந்து நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இவ்வளோ பெரிய குவான்டிட்டி அளவுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் 1 கிலோ 1.5 கிலோலாம் பண்ணியிருக்கேன். 3 கிலோ ரைஸில் நான் இது வரைக்கும் பிரியாணி பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் பாசுமதி ரைஸில் நான் பண்ணுறேன். நார்மல் ரைஸில் இல்லை, பாசுமதி ரைஸில் பண்ணுறேன். நான் பயந்துக்கிட்டே தான் பண்ணேன். எங்கே குழஞ்சி போயிடுமோ இல்லை பொங்கலாகிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயத்தோடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நம்ம ஒரு விஷயம், எந்த விஷயம் நம்ம பயந்துக்கிட்டே பண்ணுறோமோ அது வந்து நமக்கு பயம் கொடுக்கும். ஏதாவது சொதப்பலாகும்னு நினச்சேன். பட் சாப்பாட்டில் சொதப்பலாகலை. ஒரு சின்ன சொதப்பலாச்சு. என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், ஸோ பிரியாணி இலை எல்லாமே வந்து எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா அதில் வந்து நல்லா பொரிய விட்டுட்டேன். என்னோடய பாத்திரம் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு மேலே தூக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாமே சைட்லேயே நின்றுக்கிச்சு. அதனால தான் நான் கையில் ஷேக் பண்ணி விடுறேன். ஸோ தேவையான அளவு எல்லாமே அதில் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், ஒரு 15 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு நல்லா அது வந்து இந்த பிரியாணியோட மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நல்லா இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இல்லை நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயத்தை சரியாக வணக்காமல் விட்டோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வணக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுட்டேன் நான் காலையிலேயே. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் நான் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நடுவில் நான் என் ஹஸ்பண்டை தான் கூப்பிட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் வீடியோ பிடிச்சிக்கோங்க, நான் சமையலெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் நான் வணக்கிக்கிறேன், அப்புறம் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னேன். ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் பசங்க கூட எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுவுமே அப்படி தான் நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். நல்லா மசிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நல்லா நிறைய மல்லி, புதினா, அப்புறம் வந்து லெமன் ஜூஸு, தயிர், இது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் குவான்டிட்டி சொல்லவே இல்லை. ஸோ நான் எப்படி பிரியாணி பண்ணுறேன்றத சொல்கிறேனே தவிர குவான்டிட்டி எதுவும் நான் சொல்லலை. அப்பப்போ நடுவில் போயிட்டு வெளியில் சமைச்சிட்ருக்கும்போதே வெடி சத்தம்லாம் நல்லா நிறைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சா, நடுவில் போய் வெடி வெடிச்சதெல்லாம் அப்படியே சுற்றிலும் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். என்ற வீட்டு அம்மனியுமே கீழே பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தீபாவளி எனக்கு தீபாவளியோ இல்லையோ, அவங்களுக்கு கேரளா பிள்ளைங்களுக்குலாம் நல்ல தீபாவளி தான். சூப்பராக நாங்கள் நிறைய வெடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவங்க தான் வெடித்தாங்க. கேரளா பொண்ணுங்க தான் எல்லாமே. கேரளா பொண்ணுங்களும் என்ற வீட்டு அம்மனியும் தான் வெடி வெடித்தாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் வெடி வெடித்தேன் இந்த டைமு. போன டைம் வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த டைம் கிச்சனுக்குள்ளாரே தீபாவளி எனக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, ஸோ இதுவும் நல்லா போட்டு ஒன்றா வணக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு 2 பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 3 கிலோ பிரியாணி இல்லையா?
ஸோ அதனால நான் 2 ரூ. 10 பாக்கெட்டு தயிர் 2 பாக்கெட்டு தயிர் சேர்த்துக்கிட்டேன் நான். அது போக ஒரு எலுமிச்சைப்பழம் 1½ எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து நான் உள்ளார ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறணும். ஸோ வணக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே இது கூடவே ஆட் பண்ணிக்கணும். நான் இப்படி தான் எப்போயுமே பிரியாணி பண்ணுவேன். குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து நான் தம் போடுறதுக்காக பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கும் நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். நிஜமாக சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பரமாக மனமும் டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. நடுவில் ஒரு சொதப்பினேன் பாருங்கள். எனக்கு அப்படியே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி கீழே வெடி வெடிக்க போகலாங்கும் போது அந்த சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். எனக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியே வந்துருச்சு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ சொல்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறமா தயிர் இதெல்லாம் நல்லா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வணக்கி விட்டாச்சுங்களா. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா மசாலா பொருட்கள், அது எல்லாமே வந்து இது கூடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போயுமே நான் எங்கள் வீட்டிலையே நான் பட்டை கிராம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து அரைச்சி நான் வீட்டிலையே வச்சுக்குவேன் நான். ஸோ அதனால் நான் அதுதான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், நல்லா 1½ லெமன் ஜூஸ் வந்து உள்ளார நான் ஊற்றிக்கிட்டேன். எல்லாமே சூப்பராக நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இந்த கன்சென்ட் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. எனக்கு வாயில் அப்படியே எச்சு ஊறிச்சு நான் சமைக்கும் போதே, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ சிக்கன் எல்லாத்தையும் உள்ளார ஒன்றா சேர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே பாசுமதி ரைஸ் வந்து 3 கிலோ வந்து நல்லா 4-5 டைம் கழுவி ஒரு சைடு வந்து ஊற வச்சுட்டேன் ரைஸையுமே. ஏன்னா பாசுமதி ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறுனுச்சுன்னா தான் நல்லா அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ 3 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நான் அளவு எடுத்தேன். ஸோ அந்த பாத்திரத்தில் தான் நான் தண்ணி அளவும் ஊற்றினேன். சரிங்களா. அரிசி எல்லாம் தண்ணி எல்லாமே எல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, திரும்ப கருவேப்பிலை புதினா மல்லி எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிரியாணி செய்கிறது ஈஸி. அந்த தம் போட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் எல்லா வேலையும் பக்காவாக ஃபஸ்ட்டே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். குவான்டிட்டி வெங்காயம் தக்காளி எல்லாமே உரித்து எல்லாமே நான் பக்காவாக பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது செய்கிறதுக்கு. பட் இந்த தம் போட்டு பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு வெடிக்கிற டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லா வேலையும் சூப்பராக, எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு. இதில் என்னென்னா இவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு குவான்டிட்டி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதுதான் பெரிய ஷாக்கு. நான் கரெக்டாக பண்ணது அதை விட பெரிய அதிசயம் தான். எந்த ஒரு குறையும் இல்லாமல், சாப்பாட்டில் உப்பு அதிகம் இல்லாமல், இல்லை சாப்பாடு குழஞ்சி போகாமல் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். நான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சாப்பாடெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டேன். நல்லா பாசுமதி வந்து நல்லா ஒரு 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. சரிங்களா. வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடுவோம் இல்லையா. ஸோ தம் போட்டுட்டு நான் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். வெயிட் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த ஆயில் எல்லாமே லீக் ஆகி நான் ஊற்றின 1/4 லிட்டர் எண்ணெயும் வெளியில் வந்துருச்சு. அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே. அந்த பக்கம் பிரியாணியை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் ட்ரை சிக்கன் தான் ட்ரை சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையானது என்னென்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வரமிளகாய், சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச அந்த மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே வந்து உள்ளார கொட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாமே ஒன்றா ஒட்டுக்கா போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டோம்னா
அது நல்லா அந்த 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 பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுறணும். ஸோ வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடியாயிருங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலா பொருட்கள் மட்டுமே போதும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது இதை நான் செஞ்ச மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்க சும்மா சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்காக இருக்கட்டும், சப்பாத்திக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்தி பண்ணேன்னா இந்த கொஞ்சமாக நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டைலில் பண்ணி நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டைலில் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருவோம். நிஜமாலுமே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாம் பச்சை வாசம் அளவு போகிற அளவுக்கு வணங்கிட்டு அந்த சிக்கன் எல்லாத்தையும் உள்ளார சேர்த்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து லெக் பீஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 6, 7 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஏன்னா சரி நிறைய பேர் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் லெக் பீஸ்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா கறியுமே உள்ளார சேர்த்து நல்லா உப்பு போட்டு வணக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பொறுமையாக வேகும். சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. எனக்கு பிரியாணியோட இந்த இந்த கிரேவி பண்ணியிருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் மறுநாள் காலைல கொஞ்சமாக எடுத்து வச்சு சூடு பண்ணியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. ஏன்னா நான் சமையல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். 8:30 மணி வரைக்கும் சமையல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 6 மணிக்கு ஆரம்பித்தது 8:30 மணி வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நடுவில் நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமையல் வேலையும் பார்க்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சமையல் வேலையும் பார்த்துட்டு நான் கிச்சனில் உள்ள எல்லா பாத்திரமும் விளக்கியாச்சு. கிச்சனையும் திரும்ப க்ளீன் பண்ணிட்டேன் நீட்டாக. கிச்சன் எல்லாமே நீட் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் சிக்கன் வெந்துருச்சு ஓரளவு. அந்த பக்கம் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த சாப்பாடை கிண்டி விட்டுட்டு இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குதில்ல, இது மேலே என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாத்திரம் வந்து 3 கிலோ அதாவது 3 கிலோ பிரியாணிக்கு இந்த பாத்திரம் பத்தாது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் எண்ணெய் ஃபுல்லாக சுற்றிலும் வழிஞ்சு வந்துருச்சு. இந்த கேப்பில் எங்கள் வீட்டு அம்மனி போயிட்டு கேரளா கேர்ள்ஸோட போய் நல்லா வெடியெல்லாம் வெடிச்சிட்டு சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் கீழே போய் நானும் என் அம்மனியும் கொஞ்சம் நேரம் புஸ்வானம், சங்கு சக்கரம் எல்லாம் வச்சோம். என்ற வீட்டு அம்மனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த சரம் வெடி, இந்த பட்டாசெல்லாம் வச்சு வெடிக்கிற சத்தம் கேட்குற வெடியெல்லாம் வச்சா ஒரே அழுக. இது வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் விட மத்தியானம் எங்கள் வீட்டுக்காரர் பண்ணியிருந்தாருங்க பாரு, ஒரு அலப்பறை வெடி வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ற மூஞ்சிலேயே காலை கீழே விடுறாரு, கை கீழே விடுறாரு, பெட்டக்ஸ் கீழே விட்டு டம்மு டப்புன்னு வெடி அந்த துப்பாக்கி என்ற பிள்ளைக்கு வாங்கின துப்பாக்கியை வச்சு என்ன வெடிச்சிட்டு இருக்கிறாரு என்ற மூஞ்சிக்கிட்டே வந்து ஸ்டைலாமா. பயங்கர காமெடியாக போச்சு அவர் வெடித்தது. அவருக்கு தெரியாது இந்த வீடியோவில் நான் இந்த இதை அப்டேட் பண்ணுவேன்றது. பார்த்தாருன்னா என்னை தொலைச்சி போட்டுருவாருங்க, அது வேறு விஷயம். சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணுற இந்த சேட்டில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேனுங்க, அப்டேட் பண்ணுவேன், என்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோ லாங் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியாது. பார்த்தாருன்னா மனுஷன் என்னை கழுவி கழுவி ஊற்றுவார். பரவாயில்ல, வாங்கி அதை ஒரு வாரமாக ஊற்றிடுவோம். இப்போ இதனால் என்ன இருக்குது இல்லைங்களா. சரி ஓகே. முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வெடியெல்லாம் வச்சு திரும்ப ஒரு சரத்தை வச்சு எல்லாம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு பட்டையெல்லாம் கிளப்பி விட்டு பிறவு என்ன பிரியாணி அந்த பக்கம் ஒரு சைடில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. போய் சாப்பிட வேண்டியதான். வெடியெல்லாம் முடிச்சுட்டு நல்லா நாங்கள் வெடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரோம், நல்ல மழை. சரி நம்ம வெடிக்கிற வரைக்காவது மழை இல்லாமல் இருந்துச்சு, சந்தோஷோட சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா வெடியும் நிறைய வெடி வாங்கியிருந்தோம் பாக்ஸ்குள்ளார. ஸோ எல்லா வெடியும் வச்சு வெடிச்சு விட்டாச்சு. இந்த தீபாவளி எனக்கு தீபாவளியோ இல்லையோ என்ற வீட்டு அம்மனிக்கும் மலையாளத்துக்கார பொண்ணுங்களுக்கும் நல்ல தீபாவளி தான். நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த அம்மனிங்கெல்லாம். ஏன்னா அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காதாம்மா. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு தான் அவங்க வெடிப்பாங்களாமா. அதனால இதை வந்து அவங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் இவ்வளோ செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வெடி மட்டுமே ஒரு 5000த்துக்கு வாங்கிட்டோம். ஸோ பொண்ணுங்களாம் இருந்ததுனால அப்புறம் நான் பாப்பா வெடிக்கிற வயசு வந்துருச்சு. அந்த அம்மனிக்கு பாருங்கள் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் கம்மி மத்தாப்பெல்லாம். ஸோ அதனால் அந்த அம்மனி இருக்கிறதுனாலே கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் வெடியெல்லாம் அதிகமாக தான் வாங்கினோம். எல்லாம் ஒரு நாள் செலவு தானேங்க, என்ன பண்ணுறது, அம்மனி ஆசைப்படுறாங்களே, அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். நமக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல, நம்ம பிள்ளைக்காவது கொடுத்து வச்சுருக்குதேன்னு சொல்லி சந்தோஷமாக பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு, செலிப்ரேஷன் பண்ணியாச்சு ஹாப்பியாக.
என்ற பிள்ளைக்கு என்ற வண்டி மேலே என்ன கோவமோ என்னன்னு தெரியல, என்ற வண்டிக்கிலேயே போய் வெடியை வச்சிட்ருக்கிறா. சங்கு சக்கரமாக இருக்கட்டும், பூசுவோனமாக இருக்கட்டும், ஒரு வழியாக வெடியெல்லாம் வடித்து முடிச்சுட்டு போதுண்டா சாமின்னு வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்துட்டு இது என்ன பாருங்க, எல்லோரும் உட்காந்து பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் செஞ்ச பிரியாணியும் அந்த பெப்பர் கிரேவியுமே, சிக்கன் கிரேவி, ஆயில் இல்லாத கிரேவி எல்லாம் போட்டு எல்லாம் கூட்டமாக உட்காந்து கூட்டஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் உட்காந்து பக்காவாக சாப்பிட்டோம். ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேங்க, சூப்பராக தான் இருந்தது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் தயிர் பச்சடி வந்து பண்ணலை. ஸோ சிக்கன் இருந்ததுனால நான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்புட்டு டயர்டு. எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்ருக்கார், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிட்டுட்டு நானுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த சிக்கன்லாம் இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட் பார்த்துட்டு என்ற வீட்டுக்கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னாரு. அவங்களாம் ஒரே பார்ட்டி தான் தீபாவளி அன்றைக்கி. எல்லாம் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு நாள் தானே கழுத இருந்துட்டு போகட்டும். என்ற வீட்டுக்காருக்கு சரக்கெல்லாம் அடிக்க மாட்டார். அவருக்கு அடித்தா வாந்தி வந்துடும், அதனால் ஒத்துக்காது, சரக்கெல்லாம் அடிக்க மாட்டார். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒத்த பீர் தான் அடிப்பா அப்படி, அதனால் குடிக்க மாட்டார் அந்த மனுஷன், நல்ல மனுஷன். ஸோ எல்லாம் ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த தீபாவளியை வந்து சூப்பராக நாங்கள் நிஜமாலுமே சொல்கிறோங்க செலிப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்கிறத விட பண்ணிட்டாங்க. எங்கள் பாப்பா அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா தான் போச்சு இன்றைக்கி டே. ஸோ எனக்கு தான் இன்றைக்கி வந்து தீபாவளி டேவா இல்லை டயர்ட்னஸ் டேவான்னு தெரியல. ரொம்ப 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 பாடி பெயினாக இருந்தது. என்ற புள்ள தீபாவளிக்கு வெடி வெடிச்சிட்டு கையில் சூடெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா அழுதுகிட்டே. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னிச்சு எங்கள் அம்மனி. சாப்பாடு நல்லா இருக்குதுமான்னு சொல்லி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த தீபாவளி எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.